ஒரு திரைப்படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன? ஸ்க்ரீன் ப்ளேயில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, டைரக்ஷனில் எப்படி ஷார்ட் டிவிஷனை அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பல அனலைசிஸை நாங்கள் அப்கமிங் ஃபிலிம் மேக்கருக்கு அவங்க படம் வெற்றி பெற இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல படம் எடுக்கலான்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேயில் என்னென்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், அதுவும் படத்துடைய ஓப்பனிங்லே வச்சா டோட்டல் படமும் ஃப்ளாப் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு கொண்ட 5 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவே ஒரு நாவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டு கில் எ மாக்கிங் பேர்ட்னு ஒரு நாவல் இருக்குது. ஸோ அந்த நாவல் பார்த்திங்கன்னா ஒரு படமாகவும் வந்திருக்கு. பட் நாவலாக எழுதும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு பொண்ணோடைய பெர்ஸ்பெக்டிவ், அது ஒரு குழந்தை, ஒரு 7 வயசோடைய 8 வயசு குழந்தையோடைய பெர்ஸ்பெக்டிவில் தான் அந்த கதை நகரும். அவள் அலபாமான்ற ஒரு ஊரில் இருக்கா. அது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அது 1930s நடக்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அமெரிக்காவில். அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய ஊர் மட்டும் இல்லாமல் அவங்க நெய்பர்ஹுட்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுடைய பிஹேவியர்ஸ், அண்ட் அங்கே இருக்கிற அவங்க மிஸ்ட்ரிஸ், அண்டு அந்த கேரக்டர், அவங்க அப்பா கேரக்டர், இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃபுல் இன்டர்னல் திங்கிங், ஃபீலிங் அண்ட் ஆல்சோ த எக்ஸ்டீரியர் ஈவெண்ட்ஸ், இது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் நாவல் என்ன. அந்த ஒரு ஆஃப்ரிக்கன் காய் பார்த்திங்கன்னா தப்பான ஒரு குற்றச்சாட்டில் அவனை கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்க அப்பா விசாரிப்பாங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் நமக்கு செட்டப் பண்ணி அந்த நாவல் அப்படின்றது எழுதுவாங்க. ஸோ பொதுவாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், நிறைய விஷயங்கள் எழுதலாம். அதுக்கு ஸ்ட்ரக்சர்ன்றது பெருசாக கிடையாது. அதுவே பட் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளேன்னு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முதல் 10 நிமிடம் அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டான வீடியோவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி முதல் 10 நிமிடம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு படத்தில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதிகப்படியான ஸ்டேக்ஸ் அண்டு செட்டப்ஸ் வைக்கிறீங்க. இந்த ஊர் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரோடைய 4-5 சீனரி சீன்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க. அப்புறம் அந்த ஊர் மக்கள் நல்லா பேசுகிறாங்க, அவங்களோட வாழ்வியல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் சீக்வன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்புறம் ஆக்சுவல் உங்களுக்குன்னு ஒரு கதை நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா கொண்டே வருவீங்க. அந்த கதையில் ஒரு கதாபாத்திரம் இதுலேயே 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ ஆடியன்ஸ் இது வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா என்னடா நீங்கள் படத்தை காட்டுறீங்க, நாங்கள் இந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கே தெரியாதா, நீங்கள் வந்திருக்க காரணமே நாங்கள் கதையை கேட்குறதா, இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தோடு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் ஆடியன்ஸே வந்திருப்பாங்க. நீங்கள் ஆடியன்ஸை ஒரு கேரக்டரை ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் நீங்கள் காட்டிட்டு அப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிரும். ஜஸ்ட்டு திங்க், ஆடியன்ஸை நீங்கள் பார்த்திங்கன்னா உட்கார வைக்கணும், அந்த வந்த உடனே அந்த ஆக்ஷனை நீங்கள் காட்டி தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஆக்ஷனை வச்சிங்கன்னாக்கா ஆடியன்ஸுக்கு ஓகே இது பயங்கர பீக் பாயிண்ட்டாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் அடுத்து எதனா நடந்ததுன்னா ஆக்ஷனோ சம்திங் மிட் பாயிண்ட் அப்பையோ எதனா நடந்ததுன்னா அவங்க இதோட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் எடுத்த உடனே ஒரு ஆக்ஷன் சீன் வைக்கிறீங்கன்னா அது எதனால் நடக்குது, என்ன கேரக்டர் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாத பட்சத்தில் அதாவது ஸ்டேக்ஸ் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் ஸ்டேக்ஸ் என்னென்ன செட்டப்ஸ், என்னென்ன காரியங்கள் எதுவுமே இல்லாமல் வைக்கும்போது ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் இல்லை, படம் முழுக்க ஆடியன்ஸுக்கு அந்த கேரக்டரோட ஒட்டவே ஒட்டாது. இவன் செத்தா என்ன, இவங்க சண்டை போட்டால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடியன்ஸ் படத்தை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட் பேஸ்டான ஒரு கதையை எடுக்கணும். பட் அது மாதிரி நிறையா வந்துருச்சு. பட் இருந்தும் நம்ம நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ரிவனாக ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணுற மாதிரி எழுதணும்னா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்ம தமிழில் வந்த விக்ரம் வேதாவை எடுத்துக்கலாம். அது 10 நிமிஷத்தை பாருங்கள் அந்த படத்தோடைய ஓப்பனிங்கை, உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு அந்த கேரக்டர் ஆஃப் த வில்லன் எந்த அளவுக்கு இருக்கான் அண்ட் ஹீரோ எந்த அளவுக்கு இருக்கான்னு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் கூட நீங்கள் அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். 3வது விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நாவல்லாம் படிச்சுட்டு நானும் ஒரு படத்தில் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த கல்கியில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேர்ல்டில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நல்ல விஷயம், இந்த கிரேட்டஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் ஆஃப் இந்தியன் சினிமா தான் அந்த படம். ஆனால் நீங்கள் அவ்வளோ வைக்கும்போது கதாபாத்திரங்கள் காட்டியிருந்தாலும் அதாவது அந்த கதை மூவ் ஆகலை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸுக்கு நீங்கள் கிளியராக சொல்லாத போது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி, கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்களுக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு கண்டிப்பாக வரும்.
ஸோ சில சமயம் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி ஓவர்வெல்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எதுக்கும் தயாராக இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து படத்தை விட்டு வெளியே ஜோன் அவுட் ஆகி கூட வரலாம். இதை வந்து கரெக்டாக நம்ம படத்தில் என்ன படத்தில் காமிச்சிருக்காங்கன்னா தமிழ் சினிமாவில் 1000ல் ஒருவன், அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லலாம். அனதர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படங்களில் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டீன் கம்மிங் ஆஃப் ஏஜ் படங்கள்னு சொல்லிட்டோ ஃபீல் குட் படங்கள்னு சொல்லிட்டோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. என்னென்னா ஒருத்தன் எந்திரிக்கிறாங்க, நம்ம ஹீரோ தாங்க, ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிக்கிறான், அலாரத்தை ஆஃப் பண்ணுறான், பல் துவக்கிறான், அப்புறம் போய் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸுக்கோ போகிறாங்க. இதுதாங்க படம் ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இதில் என்ன அப்படி வித்தியாசமாக இருக்குது, அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன அப்படி, ஏன்னா நம்ம லைஃப்லேயும் இதே மாதிரி தான் நம்ம எந்திரிக்கிறோம் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்களும் அதே தான் காட்டுறீங்க. ஸோ இதுதான் அங்கே க்ளீஷேன்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக எல்லா படத்துலையும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு வரக்கூடியது தான். அந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் அலைப்பாயுதே மணிரத்னத்தோட படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு ஓப்பனிங், இந்த மாதிரி ஓப்பனிங் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்கன்ற மாதிரி லாஸ்ட்டாக இது வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா ட்ரீம் சீக்வன்ஸ் வைக்கிறது. இது வந்து 8.5 படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த படத்தோடைய மோட்டிவ், அந்த படத்தோடைய ஹோல் கோரே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுப்பீங்க இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை ஃபஸ்ட்டே வைக்கும் போது. ஏன்னா சப்போஸ் ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ரீம் சீக்வன்ஸாக இருக்குன்ற போது படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இது வந்து ட்ரீம் தான் சொல்லிட்டீங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து அவ்வளோ அட்டென்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அந்த 10 நிமிஷத்தை பார்த்துருப்பாங்க. அது கடைசியில் வேஸ்ட்டு ஃபேக்குன்ற மாதிரி நீங்கள் ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களை ஏமாற்றிட்டேன்ற ஒரு விஷயம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடை வந்து ஹேட் பண்ணி நான் இதுக்கப்புறம் படத்தை பார்க்கவே மாட்டேன்ற மாதிரி அவங்க உட்காந்து தான் அந்த படத்தையே பார்ப்பாங்க. ஸோ அதனால் ட்ரீம் சீக்வன்ஸ் வைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசித்து தான் வைக்கணும். அண்டு நீங்கள் ராட்சசன் படத்தை நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும். அந்த கேரக்டருடைய சைக்காலஜிக்கல் வியூவிலேருந்து அவன் அந்த ட்ரீமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி படத்துக்கும் ஒரு கனெக்டிவாக ஒரு அர்த்தமாக இருக்குது, ஆடியன்ஸுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துற மாதிரி இல்லாமல் இருக்குன்றதுக்கு சூப்பரான எக்ஸாம்பிள் ராட்சசன். ஸோ அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் அண்ட் உங்களுக்கு எதனா ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம்.